ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர்லேருந்து 16 கிலோமீட்டரில் தூரத்தில் இருக்கிற சாத்தனூர் அப்படிங்கிற ஊருக்கு தான். இங்கே வந்து கல்மரம் ரொம்ப நாளாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஆண்டுகள் பழமையான கல்மரம் இதான். அது பாருங்கள், இன்னமும் இதை பாதுகாத்துட்டு வராங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கு. இந்திய தொல்லியல் துறை ஒரு நினைவிடமாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திருவக்கரை அப்படிங்கிற இடத்துல கிடைச்ச கல்மரம் கூட இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் சாத்தனூர் கொடிகாடு அப்படிங்கிற ஊர்லேருந்து கிடைக்கப்பட்ட கல்மரம் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இதான் சொன்னால திருவக்கரை, அதோட கல்மரம் தான் அது. ரொம்ப பழமையான 2 கோடி ஆண்டுகள் பழமையான திருவக்கரை இடத்துல கிடைக்கப்பட்ட கல்மரம் இதான். இது பாருங்கள், இன்னமும் அப்படியே இருக்குது. பார்க்க அப்படியே மரம் மாதிரியே இருக்குது, மரத்தால் செஞ்ச மாதிரி. தொட அளவுடு இல்லை, இல்லைனா தொட்டு பார்த்துருவேன். இதான் சாத்தனூர் கொடிக்காருன்னு சொன்னால அங்கே கிடைக்கப்பட்ட கல்மரம். இன்றைக்கி கூட்டம் யாருமே இல்லைங்கிறதுனால ஃப்ரீயாக இருக்குது. அதனால் என்னால் ஃப்ரீயாக எடுக்க முடியுது வீடியோ. இவர் தான் எம்எஸ் கிருஷ்ணன். 1940 புவியியல் பேராசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் இவர் தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணி இந்த கல்மரத்தை கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சார். எம்எஸ் கிருஷ்ணன் 1940 சர்ச் பண்ணார். இது அமோனைட்ஸு, டைனோசர் முட்டைன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பெரம்பலூரை வச்சு ட்ரோல் மீம்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த முட்டை தான் இது. அதெல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. மியூசியத்துக்கு போகலாம் வாங்க. இதில் இன்னும் கிடைக்கப்பெற்ற பொருட்கள், கடல் பாசிகள், அமோனைட்ஸ் முட்டை, அப்புறம் வேறு என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்கள், ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். இதில் நிறையா இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதை இங்கே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஸ்லைடு மாதிரி காமிக்கிறேன். பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. பெரம்பலூரில் நிறையா இருக்குது. நம்ம இன்னும் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தொல்லியல் ஆய்வுகள் நிறையா இருக்குது. நம்ம இன்னும் எதுவும் பார்க்குறதில்ல. ஓகே, வேறு நம்ம இன்னொரு நாள் வேறு ஒரு இடத்துல பார்க்கலாம். இதான் அமோனைட்ஸ் முட்டை, இது கடல் பாசிகள். தேங்க்யூ மக்களே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.